அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உம்மத்துக்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்ன உம்மத்துக்கள் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. சொந்த சகோதரியுடைய கணவனோட தான் நீங்கள் தவறான முறையில் இருந்து அந்த குழந்தையும் உருவாகிச்சா? அதைத்தான் உங்களுடைய தாயார் அவ்வளோ அவசரமாக கொண்டு போய் பின்னால் புதைச்சாங்களோ? மானத்துக்கு பயந்து. சமுதாயம் உங்களெல்லாம் அப்படியே மொத்தமாக குடும்பத்தோட ஒட்டு மொத்தமாக பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடணும். ஏன்னா நீங்கள்லாம் பீடைகள், சமுதாயத்தில் பீடைகள். அந்த நாய்க்கு தெரிகிறதில்ல சொந்த சகோதரியுடைய, சொந்த மனைவியுடைய சகோதரி அப்படின்னு. அதே போல் 17 வயது பெண் அப்படின்றது கூட தெரியலை. எங்கே தான் போய் முடிய போகுதோ தெரியலை. புத்தி மலங்கி ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. சமுதாயம் ஏன் இப்படி கேவலமாக உருவாகிட்டு இருக்குதுன்னு புரியலை. அப்படி சொந்த மனைவியோட தங்கச்சி, அடுத்தது 18 வயசுக்கு கீழே உள்ள புள்ள, எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு? ஒருத்தருக்குமே அறிவில்லை, யாருக்குமே அறிவில்லை. அறிவுன்றதே இப்போ மழுங்கி போச்சு, அவ்வளவுதான். இது சம்மந்தமாக நூறா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக கேளுங்க. என்னடா நூறா நீ அடிச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருக்குள்ளே நடந்த சண்டைக்கு பின்புலம் யாருன்னு பார்த்தா அங்கே இருக்கான ஒரு நாய். இப்போ காலம் 2-3 நாளாக தொடர்ந்து குலைச்சிக்கிட்டே இருந்துட்டு இப்போ ஏதாவது போடுறானா என்னென்னு தெரியலை. எனக்கு டைம் இல்லை அந்த நாயெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. அந்த நாய் தான், வேறு யார்? அந்த நாய் தான் பின்னால் இருந்து ஒவ்வொருத்தரையும் குழப்பி விட்டது நம்மளுக்கு எதிராக. கடைசியில் பர்சனலாக பேசின பிறகு தான் நடந்த உண்மை என்னன்றது தெரிய வந்துச்சு. நானும் அவங்கள்ட்ட சாரி கேட்டேன், சகோதரமே மன்னிச்சு கொடுங்க, உங்களுக்கு நானும் ரொம்ப மோசமாக திட்டேன் அப்படின்னு. அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க. அது நடந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த சம்பவத்தில் சில திடுக்கிடும் தகவல்களை ஃபுல்லாகவே வெளிக்கொண்டு வந்திருக்கிறது நூறா சிஸ்டர் தான். அவங்களுடைய வீடியோவையும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அவங்களும் இதை பற்றின விடயங்களை சொல்கிறாங்க. ஆனால் சமுதாயம் ஹஸ்பி அல்லாஹு நியாமல் வக்கீல் என்ற நிலைமைக்கு போயிடுச்சு. தண்ட தாத்தவுடைய கணவன் அப்படி சொன்ன தாத்தட மாப்பிள்ளையோட கள்ள தொடர்பு வச்சுட்டு இவள் இந்த மாவனையில புள்ளைய புதைச்சாலே இவள் கேட்டுச்சா? இவள் தண்ட தாத்தட மாப்பிள்ளையோட தொடர்பு இருந்துட்டு தான் இவளுக்கு 17 வயசு. கொஞ்சம் கேளுங்க, 17 வயசு. 17 வயசுன்னு சொன்னாக்கா என்ன வயசு? 17 வயசுன்னு சொன்னா சின்ன புள்ள. 17 வயசு. நாங்கெல்லாம் 17 வயசுல எங்களுக்கு உண்மைக்கு துணியாவே தெரியாது. நாங்கள் இந்த அந்த மாங்காய் மரத்துக்கு மேலே, ஜேம் மரத்துக்கு மேலே நாங்கள் பச்சை பச்சை காய்களை திண்டு நாங்கள் எடுத்து அந்த டிமுல் போகிற நாங்கள் ஆட்டிப்போம். நாங்கள் அந்த கெட்ட போல் விளையாடுறேன், நாங்கள் டின் போல் விளையாடுறேன், நாங்கள் ஓடி பிடிச்சி விளையாடுறேன், நாங்கள் கண்ணாமூச்சி விளையாடுறேன். அது 17 வயசுல எங்கட விளையாட்டு அது கேட்டுச்சா? இவள் 17 வயசுல இவள் புள்ள எடுத்து இவள் கொலகாரியை பேட்டிக்கிறாள். கொஞ்சம் கேளுங்க. ஆனால் நான் இன்னைக்கு வெளில ஒரு வீடியோன்னு போட்டேன், அபாய உடுத்த பொம்பளைன்னு சொன்னேன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. எல்லாம் பொம்பளைகள் இல்லை, சில நல்ல பொம்பளைங்க நல்ல புள்ளைகள் ஈக்கிறாங்க. மானம் மரியாதையா இலங்கையில் வாழ்கிற குமர புள்ளைகள் ஈக்கிறாங்க. நான் என்கிட்ட கண்ணால் கண்டிக்கிறேன். மாஸ்டர்லேண்டு எங்கட பிரதேசத்தில் எங்கட பகுதியிலேயும் புள்ளைகள் ஈக்குது, அபாய உடுத்து ஃபேஸ் கவர் பண்ணி மாஸ்டர்லேண்டு நல்ல அவ்வளோ அவ்வளோ மான மரியாதையில் வாழ்கிற புள்ளைகள் ஈக்குது. அந்த மாதிரி புள்ளைகள் கூட இந்த மாதிரி கேடு கெட்டவள்கள், கொலகாரிகள், இந்த மாதிரி கேடு கெட்டவளால தான் இப்போ கெட்ட பேர் வருது. கேட்டுச்சா? நான் வெளில போட்ட வீடியோவில் அதை நான் சொல்ல இல்லை. எல்லாத்துக்கும் பொருந்து இல்லை அது. ஆனால் தவறு செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ எடுக்கணும். கேட்டுச்சா? நல்லவங்க வாழ்கிறாங்க. அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணணும். எங்களோட தாத்தமார்கள் ஈக்கிறாங்க தானே, எங்களோட தாத்தமார்கள். தாத்தமார்கள் இந்த தாத்தா கீழே வைப்பாங்க, பாபா கிடக்க வைப்பாங்க. தாத்தா மேலே மச்சான் தூங்கி கொண்டு இப்போ தங்கச்சிக்கு சொல்லுவேன், தங்கச்சியை கொஞ்சம் போய்ட்டு இந்த மச்சானை கொஞ்சம் ஹெல்ப்பட்டுமா, போங்கம்மா கொஞ்சம் மச்சானை போய்ட்டு ஹெல்ப்பட்டுங்கன்ட்டு இந்த தங்கச்சியை அனுப்பி வைக்கிறேன். அப்போ மச்சான் எப்படி இப்பாரு? யோசி பண்ணுங்க. மச்சான் எப்படி இப்பாரு? தூங்கி எழுமினோன்னு மச்சான் மைண்டு வேற மாதிரி தான் நீக்கும். அப்போ மச்சானுக்கு தங்கச்சியை மச்சானுக்கு தாத்தமாய்த்தான் விளங்கும். அதுக்கு பிறகு அங்கனுக்கு என்ன நடக்கும்? மகாரம் இல்லை. உண்மைக்குமே நாங்களும் இப்படி நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன் இந்த லைஃப்பில் நான் மிச்ச விஷயங்கள் நான் கண்டிக்கிறேன். கேட்டுச்சா? மிச்ச விஷயங்கள் கண்டிக்கிறேன். சிலவங்க நான் சொல்கிறது, ஒருத்தர் சொல்கிறதுன்னு சொன்னால் அவங்களோட உருவத்தை எடை போட வேணும். அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னன்னு நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. உண்மைக்குமே இந்த இலங்கை நாட்டில் இந்த மாதிரி அநியாயங்கள் அதிகமாக நடந்து கொண்டு வருது. இந்த தாய்மார்கள் முதல்ல நீங்கள் கொஞ்சம் தாய்மார்கள் முதல்ல நீங்கள் கொஞ்சம் நல்லா நீங்கள் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட வீட்டில் உங்களோட மருமகன் ஈக்குதா?
உங்களோட மவள் கடைசி புள்ள ஈக்குதா, உங்களோட வீட்டில் பொம்பளை புள்ள ஈக்குதா, கொஞ்சம் பார்த்து கண்காணிச்சு கொண்டிருங்க. இதுக்கு முதல்ல அப்படி சப்ஜெக்ட் நடந்து ஈக்குது கேட்டுச்சா. இப்போ என்ன நடந்துச்சு? மச்சானுக்கு வந்து மச்சானுக்கு இருக்கிற மதத்தில் வந்து மச்சான் புள்ளைய கொடுத்துக்கிது மைனிக்கு. அதுக்கு போகிற மைனி புள்ளைய பெற்றுட்டு கொண்டுட்டு மைனி இப்போ சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிறா. அந்த புள்ள வந்துட்டு அந்த புள்ள போயிட்டுருச்சு, அல்லா கிட்ட போயிட்டு சேர்ந்துருச்சு கேட்டுச்சா. உண்மைக்குமே வந்து அந்த புள்ள வளர்ந்தாலும் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஹராங்குட்டின்னு சொல்லி கொண்டு அந்த புள்ளைய வந்து குத்தி காட்டி அப்போ அந்த புள்ள அப்படி கேட்கக்கூடாதுன்னு அல்லாவே அது ஏற்பாட்டில் வந்துட்டு அப்படி அந்த புள்ளைய வந்துட்டு எடுத்தீப்பான் கேட்டுச்சா. ஆனால் இவள் 17 வயசு, இவளுக்கு என்ன, இவளுக்கு அவளுக்கு மதம் தலை காட்டிச்சா, இவளுக்கு அவளுக்கு சொரிச்சலா இவளுக்கு வந்து. எங்களோட நல்ல பிள்ளைகளும் வந்துட்டு இப்போ நல்ல பிள்ளைகளுக்கு வந்து அது கெட்ட பேர் தானே. அந்த அபாயம் உடுத்துக்கணும், அந்த அவளை அபாயம் உடுத்துட்டு தான் அந்த வேலை செஞ்சிரு. பாவம் நல்ல மாறம் மரியாதையா அபாயம் உடுக்குற பிள்ளைகள் எங்களோட பிள்ளைகள் வலிக்குது. இந்த மாதிரி பொம்பளைகளுக்கு வந்து இந்த உடை உடுக்கிறதுக்கு கொடுக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த இப்படி கொலகாரிகளுக்கு இந்த உடை கூடாது கேட்டுச்சா. அதில் நான் சொன்னேன், அது அவ்வளோ புனிதமான ஒரு உடையோன்னு, அது அந்த புனிதமான உடையை உடுத்துட்டு தான் இவ இப்படி செஞ்சாள் கேட்டுச்சா. மற்றது எங்களோட மைனிமார்கள் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு மச்சான ஏற்பட்ட போக்கலை நீங்கள் என்ன சொல்லணும், தாத்தா சொல்கிறா தானே மச்சான ஏற்பட்டுமா, கொஞ்சம் போயிட்டு மேலே மச்சான் தூங்குறாரு, கொஞ்சம் போயிட்டு ஏற்பட்டுமாரு. அப்போ நீங்கள் மைனிமார்கள் என்ன சொல்லணும், இல்லை தாத்தா சரி வராது தாத்தா, நீ போயிட்டு ஏற்பட்டு நான் தேத்தனை ஊத்துறேன் ஏன் சொல்லலாவா, அரிக்குதா போயிட்டு மச்சான ஏற்பட்டுறதுக்கு அவ்வளோக்கும். எல்லாம் எல்லாரும் இதை வந்துட்டு எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் இந்த சொல்கிற பேச்சு தவறு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பொருந்தும். தவறு இல்லாதவங்களை வந்துட்டு இது தலையில் எடுக்க வேணாம். நீங்கள் நாங்கள் தவறு இல்லை எங்களுக்கு இல்லை 100 தாத்தா சொல்கிறாங்க, தவறு செய்கிறவங்களுக்கு தான் 100 தாத்தா சொல்கிறாங்க, தவறு செய்கிறவங்களுக்கு தான் 100 தாத்தா ஏசுவா, தவறு இல்லாதவங்களுக்கு 100 தாத்தா ஏச மாட்டா கேட்டுச்சா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட தாத்துக்கு சொல்லணும், தாத்தா நீ தாத்தா நீ போயிட்டு நீ என்னத்துக்கு என்னையே சொல்கிறாய் மச்சான ஏற்பட சொல்லு, ஏன்னு உனக்கு ஏலாதா சொல்ல தானே. அப்போ உனக்கும் வந்து மச்சான தேவையாவி தானே. அப்போ மச்சான் என்ன செய்கிறாரு, அப்போ மச்சான் தெரிஞ்சு கொள்ளணும் வந்து மைனின்னு சொல்கிறது வந்து தண்ட புள்ள மாதிரி தண்ட மகள் மாதிரி தான் மைனின்னு சொல்கிறேன் கேட்டுச்சா. தண்ட மகளும் மைனியும் ரெண்டும் உண்டு. அப்படித்தான் மச்சான்கள் வந்து நினச்சி கொள்ளணும். மச்சான் என்ன நினைக்கிறேன், தாத்தாவை எடுத்ததுக்கு போகிற தங்கச்சியம் எடுக்கிறதுக்கு தாத்தாக்கே எனக்கு வருது, எனக்கு சொல்கிறதுக்கு வருது இந்த விஷயங்கள்ல. வெக்கம் இல்லையா, கேவலமாக இல்லையா, தாத்தாவையும் தங்கச்சியை 2 பேரையும் எடுக்கணுமா உங்களுக்கு, அவ்வளோக்கும் என்ன உங்களுக்கு அவ்வளோக்கும் வந்து உங்களுக்கு அரிப்பா, உங்களுக்கு அரிப்பா, அவ்வளோக்கும் அரிப்பினா போகலை வெளியேக்கி. இந்த மாதிரியாக செய்யணும். ஒரு உயிர் தானே போயிட்டுச்சு, அதில் ஒரு உயிர் போயிட்டுச்சு கேட்டுச்சா. உண்மைக்கு என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன் வந்துட்டு கொழும்புல இந்த மாதிரி நடக்கிற இல்லைப்பா. என் லைஃப்பில் நான் இப்படி ஒரு விஷயம் நான் கேட்டது இல்லை. கொழும்புல புள்ளைய பெத்தோன்னு அந்த கொண்டு போடுறதுன்னு நான் என்ன கொழும்புல கேட்டதே இல்லை. அதிகமாக வந்து மிச்சம் நாட்டு சைடுல இப்படி நடக்கிறேன். ஆற்றுல வீசுறை, வயலில் வீசுறை, குழி தோண்டி புதைக்கிறே, இப்படி எல்லாம் நடக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு என்ன, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன முக்கியம், உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை எல்லாம் கொடுத்துருந்து அந்த வாழ்க்கை உங்களுக்கு வாழ தெரியாதா? 17 வயசு, கொஞ்சம் யோசனை பண்ணணும். அவளுக்கு வந்துட்டு அவ சின்ன பிள்ளைன்னு சொல்லுவோமே, அவ 17 வயசுன்னு சொன்னா அவக்கு இன்னும் துனியா ஒழுங்கா தெரியா. ஒரு பொம்பளைக்கு துனியா தெரிய வாரே வந்துட்டு 30 வயசு ஆகணும். 30 வயசுல தான் எல்லாமே தெரியும். 30 வயசு வரைக்கும் வந்துட்டு எங்களோட மண்டைக்கு தானே, எங்களோட மண்டை வந்து பல விதமான சிந்தனைகளை சிந்திக்கும் கேட்டுச்சா. என்ற நான் பொம்பளை, எங்களோட மண்டை என்ன சிந்திக்கும்னு எங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஆம்பளை தெரிஞ்சு கொள்ளணும். அவள் சின்ன புள்ள, அவள் 17 வயசு புள்ள. உனக்கு வெக்கம் இல்லையா உனக்கு? இதில் வந்து ஆணுக்கு சரிசமம், பெண்ணுக்கு சரிசமம். ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு தவறு. அவள் தெரிஞ்சிக்கணும். அவள் 17 வயசு புள்ள, அவள் தெரிஞ்சிக்கணும். அவள் போயிட்டு சொல்கிறதுக்கு, அவட தாத்தா கிட்ட போயிட்டு சொல்கிறதுக்கு, தாத்தா இப்படி தான் மச்சான் தேவைக்கில்லாத மாதிரி என்கிட்ட வர தவறான விதத்தில் நடக்கிற தாத்தா இண்டு. மிச்சம் குடும்பங்களில் இது நடக்கிறது. சில பிள்ளைகள் சொல்கிறதுக்கு, வெளியே சொல்கிறதுக்கு பயத்தில் இருக்கிறேன்.
சில பிள்ளைகள் நானமார்கள் கிட்ட சொல்றதுக்கு பயத்துல, சில பிள்ளை தாத்தமார்கள் கிட்ட இல்ல ஏண்ட மாப்பிள்ளை வரையில நீ தான் போயிட்டு இப்ப நான் அப்படியே கொண்டு வந்து அப்படியே வந்து ரொட்டியை திருப்பி போடுற, இந்த பக்கத்துக்கு போடுற ரொட்டி அப்படி திருப்பி போடுற அப்படின்னு பொம்பளைகள் ஈக்கிறாள்வள். கேட்டுச்சா? அப்ப நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணணும். உங்கள்கிட்ட இன்றைக்கு உங்களோட ஒரு சகோதரி ஒன்றுக்கு இப்படி நடந்து இருந்தா நீங்களும் சகோதரிமார்களோடு நீங்களும் பெத்திப்பீங்க தானே. நீங்களும் பொருந்திக்கிறீங்க சகோதரிமார்களோடு தானே. இன்றைக்கு இதே உங்களோட சகோதரி ஒன்றுக்கு அப்படி நடந்து இருந்தாக்கா நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் ஒரு இதை பாராங்கத்தை எடுத்து ஒரு அருவாள் எடுத்துட்டு அப்படியே அவனோட கொத்தோட கொலையோட அறுத்து போடணுமே நீங்கள் சொல்லுவீங்க தானே. இல்லாட்டி அவனுக்கு எடுத்து கத்தியால் குத்தி அவனை கொண்டு போட்டுடுவீங்க தானே. அப்போ உங்களுக்கு என்ன கொடுக்கணும் தண்டனை? அப்போ உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? உங்களுக்கு வேற தண்டனை கொடுக்கணும், வேற தண்டனை உங்களுக்கு கொடுக்கணும். கேட்டுச்சா? இது தவறு செய்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. எல்லாம் அபாயம் கொடுக்குறவங்க எல்லாத்துக்கும் இல்லை. கேட்டுச்சா? தவறு செய்கிறவங்க அபாயம் கொடுத்து தவறு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அந்த வார்த்தை இந்த வார்த்தைகள் பொருந்தும்.